வெல்கம் டு முப்பாடி டிஃபென்ஸ் அகாடமி. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இதோட எக்ஸாமோட சிலபஸ் என்ன, எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாமோட டேட் எப்போ, இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 6/6/2025 26/6/2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. அடுத்து அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ 1/7/2025 2/7/2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அடுத்ததோட எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தோன்னா August 6 August 11 வரைக்கும் இருக்கும். அடுத்து இதுக்கான வேகன்சி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா 261 வேகன்சி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான். இதை விட இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில். அடுத்தபடியாக இதோட ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா கிரேட் சிக்கு 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி கிரேட் டிக்கு 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும். ஸோ இது அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு தான். இது SC ST பீப்புளாக இருந்தால் அவங்களுக்கு இதிலிருந்து 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC பீப்புளாக இருந்தால் அவங்களுக்கு இதிலிருந்து 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. PWDயாக இருந்தால் PWDலேயே அன்ரிசர்வ்டாக இருக்கிறவங்களுக்கு 10 yearsம், PWDலேயே OBCயாக இருக்கிறவங்களுக்கு 13 yearsம், PWDலேயே SC STயாக இருக்கிறவங்களுக்கு 15 yearsம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த ஏஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2025 டேட் அன்னைக்கு இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா 1/8/2025 அவங்க 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் 10th வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிலர் பாலிடெக்னிக் ITI அந்த மாதிரி படிப்பாங்க. ஸோ 12th இல்லைன்னா 12th ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஏதோ ஒரு எஜுகேஷனை முடிச்சிருக்கணும். அடுத்து இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்னு பார்த்தோன்னா 100 rupees. ஸோ இது வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கும் மட்டும்தான். அதே உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் இல்லை SC STயில் இருக்க மேல் கேண்டிடேட்ஸ்க்கு நோ ஃபீஸ். அடுத்து இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸு சதர்ன் ரீஜனுக்கு எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் எக்ஸாம் சென்டர் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம அங்கே போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்து இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் இருந்து 50 கொஷின் வரும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, அதனால 50 மார்க்கு. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து பார்த்தோன்னா 50 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன்ல இருந்து 100 கொஷின் கேட்பாங்க, இதுவும் ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. இந்த டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம்னு பார்த்தோன்னா 2 hours நடக்கும். அண்ட் இதோடைய நெகட்டிவ் மார்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு கொஷின் நம்ம தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு 0.25 மார்க்கு நமக்கு மைனஸ் பண்ணுவாங்க. இதே ஒரு கொஷின் அட்டன் பண்ணலை அப்படின்னும் பொழுது நமக்கு அதுக்கு மைனஸ் மார்க் எதுவும் ஆகாது. ஸோ நம்ம ஒரு கொஷினுக்கு ராங்காக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு நெகட்டிவ் மார்க்கு 0.25 வரும். அட்டனே பண்ணலை அப்படின்னா நோ நெகட்டிவ் மார்க். அடுத்து இதோட சிலபஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, நம்பர் சீரியஸு, அனலாகி, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனு, பிளட் ரிலேஷனு, டைஸு, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் SSC GDயில் என்ன டாபிக்ஸ்லாம் வரும், அப்படி இல்லைனா RRB குரூப் டிக்கு என்ன டாபிக்ஸ்லாம் வரும் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்லையும் சேம் அதே டாபிக்ஸ் தான் இதுலேயும் வரும். அடுத்ததோட ஜென்ரல் அவேர்னஸில் என்ன டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ யூஸ்வலாக SSC GDயில் என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் தான் இதுக்கும் கேட்பாங்க. அடுத்ததோடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷனில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா சினானிம்ஸு, ஆன்டனம்ஸு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸு, கிராமரில் வந்து எரர் ஸ்பாட்டு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அப்புறம் PQRSு, கிளாஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் இங்கிலீஷில் வந்து இதோட எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நம்ம
சிபிடி எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும் இதுக்கு. அடுத்தபடியா இதுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் கண்டிப்பா. ஸ்கில் டெஸ்ட் வந்து ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்டெனோகிராஃபினா என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல ஷார்ட் ஹேண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட் தான். ஸோ நமக்கு அந்த ஸ்கில் இருக்குதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதை குவாலிஃபை பண்ணா மட்டும் போதும். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஷார்ட் ஹேண்ட் நான் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமானா கிடையாது. அதே மாதிரி எனக்கு இதுக்கு சர்டிஃபிகேட் வேண்டுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. நமக்கு ஜஸ்ட் அந்த ஸ்கில் இருக்குதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. சிபிடி முடிஞ்சுட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அப்ப நம்ம அந்த ஸ்கில் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆனா மட்டும் போதும். ஸோ நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுன்னா, இப்பல இருந்தே ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் ரெடி ஆனா கூட நீங்க கிளியர் பண்ணிரலாம். ஸோ இதுல வந்து 10 மினிட்ஸ் டிக்டேஷன் பண்ணுவாங்க. அப்படிதான் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். கிரேட் சிக்கு வந்து 100 வேர்ட் பெர் மினிட்டும், கிரேட் டிக்கு 80 வேர்ட் பெர் மினிட்டும் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும்.